தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளில் இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதும் எங்களுடைய இல்லங்களில் ஒன்றிணைந்தவர்களாக உம்மை தொழுகிறோம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய தூய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக செலுத்துகிறோம். கடந்த ஒரு பாதைகள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தியிருக்கிறது. ஆண்டவருடைய வழிநடத்துதலை எண்ணி பார்த்தவர்களாய், ஆண்டவருடைய கிருபையை எண்ணி பார்த்தவர்களாய், நபியர்களுள்ள இருதயம் உள்ளவர்களாய், ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராய்ந்து துதிக்க ஆண்டவர்களுக்கு ஆற்றுவதற்குடியாக செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வழிபாட்டிலும் கூட பாடல்கள், பாடல்கள், வேத வசனங்கள், தியானங்கள் போன்றவைகள் அனைத்தும் உமக்கு நிகராக எங்களை தாழ்த்தி இந்த வேளையும் உடைக்காகவே கொடுக்கிறோம். ஆண்டவரை நாமே உணர்வுகிறோம். ஆண்டவரை சுற்றிருக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதிக்குமாறாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனைகளிலே 83வது பாடல், இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம், காசினியில் அதன் கிணையிலேயே விசுவாசத்திற்கு குறைவில்லையே என்ற 83வது கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து அவருடைய நாமத்திற்காக நாம் பாடுவோம்.
அச்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவப்பிணிகள் நீக்கும் பரிகாரி. அச்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவப்பிணிகள் நீக்கும் பரிகாரி. திருமுறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பாடம் யாத்திரையாகும் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 17 வரை. யாத்திரையாகும் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 17 வரை. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாகவும் உள்ளவன் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினாங்க, ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை வந்து போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாவது அனுப்பும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டாக்கி, லேவியாகிய ஆரோன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் அமிலும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை கொண்டு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக சனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வான் என்றாய். வாசிக்கும்படியாக பழைய பாட்டு பகுதியை வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக வைக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோர் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல்களிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்து போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வாசிப்படியாக குறிப்பிட்ட வேதபகுதி வாசிக்க கிறிஸ்துவுக்கு தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளில் இந்த காலை பொழுது காரணம் நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய இல்லத்திலே ஒரு கூடி உங்களுடைய இறைவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒருமுறைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நீர் தாமே எங்களோடு இடைபெறும்படியாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய மனக்கண்களையும் தொடர்போடு நாங்கள் கொண்டாடுகிறோம். தாழ்த்தி உங்களுடைய காலத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர் எல்லாமே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் எழுதுகிறோம். எங்கள் சின்ன நல்ல பிதாவே, ஆமென். மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய நாளில் தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தின் மூலமாக
நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு Persons with Disability, Dignity and Dependence. Persons with Disability, Dignity and Dependence. மாற்றுத்திறனுடையோர் மாண்பும் சார்பும். மாற்றுத்திறனுடையோர் மாண்பும் சார்பும். இன்றைய நாளில் மாற்றுத்திறனுடையோர் ஞாயிறாக நாம் அனுசரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அகில உலக மாற்றுத்திறனுடையோர் நாளாக டிசம்பர் 3ஆம் தேதியை அனுசரிக்கிறார்கள். உலக மக்கள் தொகையிலே 15 விழுக்காடு மக்கள் மன அளவிலும் சரீர அளவிலும் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கு கூறுகிறது. அதே போல இந்திய அளவிலே நாம் பார்க்கும் பொழுது 2.21% இப்படிப்பட்ட குறைபாடுகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த டிசபிலிட்டிஸ் குறைவுடையோர் உடலிலும் உள்ளத்திலும் குறைவுடையோரை மாற்றுத்திறனுடையோர் என்று சொல்கிறார்கள். இந்த மாற்றுத்திறனுடையோர் உருவாவதற்கான காரணம் இறை சாயலில் முழுமையாக படைக்கப்பட்டவர்கள் இந்த குறைபாடுகளுக்குள்ளாக தள்ளப்படுவதற்கான காரணம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அறிவியல் கூற்றின்படி கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும் சில சம்பவங்கள், அடிக்கடி கருவை கழிப்பதினாலே கலைதலினாலே ஏற்படுகின்ற சம்பவங்கள், இன்னுமாக நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே திருமணம் செய்வதனாலே, இன்னுமாக மருந்துகளை அதிகமாக உட்கொள்வதனாலே, தவறாக எடுத்துக்கொள்வதனாலே, இன்னுமாக சத்து குறைபாடு, விட்டமின் குறைபாடுனாலே, இம்யூனிட்டி குறைபாடினாலே இந்த மாற்றுத்திறனுடையோர் பிறக்கிறார்கள் என்று அறிவியல் கூற்று சொல்லுகிறது. ஒரு காலகட்டங்களில் இந்த மாற்றுத்திறனுடையோரை நாம் உடல் ஊனமுற்றவர்கள், அவர்களை நாம் சொல்லும் பொழுதே பார்வை இழந்தவர்கள், நொண்டி, குருடர், சப்பானியர்கள் என்று சொல்லி நாம் சொல்வது வழக்கம். ஆனால் இன்று அவர்களை தனிமைப்படுத்தி பார்ப்பதை விட்டு இன்றைக்கு அதற்கான அழகிய ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். Persons with disabilities. நம்மோடு அவர்களையும் இணைத்துக் கொள்கிறார்கள். இன்றும் நாமும் அவர்களை அவ்வாறாக இணைத்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலும் மாற்றுத்திறனுடையோரும் கடவுளின் சாயலை உடையவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நாம் இன்றைய நாளிலும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக மாற்றுத்திறனுடையோரின் வாழ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டவர்களை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களும் இறைவனின் சாயலில் அங்கங்கள். அவர்களிடத்திலும் அந்த அன்பும் கரிசனையும் இரக்கமும் நிறைந்த கடவுளின் குணநலன்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் அவர்களை பார்க்கின்ற பார்வை எவ்வாறாக இருக்கிறது? அவர்களை நாம் ஒரு தூரத்திலே வைத்து ஒதுக்கி வைத்து பார்க்கின்றவர்களாகவே நாம் இருக்கின்றோம். யூத கலாச்சாரத்தின்படி இப்படி உடல் அளவிலும் மனதளவிலும் குறைபாடு உள்ளவர்களை மிருகத்திற்கு நிகராக இழிவானவர்களாக கருதினார்கள். அவர்களை ஊருக்கு புறம்பே வைத்திருந்தார்கள். ஏனென்றால் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தமாகவே இவருடைய சரீரங்களிலே குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி யூத சமயம் அவ்வாறாக நம்பிக்கை கொண்டு அவர்களை ஊருக்கு புறம்பாக வைத்திருந்தார்கள் என்று நாம் திருமறையிலே கூட நாம் வாசிக்கிறோம். இன்றும் கூட நாம் அந்த மனநிலையை உடையவர்களாகவே நாம் காணப்படுகின்றோம். இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. அவரால் ஏற்படுத்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், பாவத்தினாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்று சொல்லி நாமும் அவ்வாறே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அதற்கான பதிலை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 9:2 நாம் படிக்கும் பொழுது யோவான் 9:2 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள்.
இயேசு பிரதித்திரமாக அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகளின் இடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. இது யாருடைய பாவத்தினாலும் பிறந்ததல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சீசர்களுக்கு தெளிவு உண்டாக்குகிறதை பார்க்க முடியும். அதே போல இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட புரிதலை உடையவர்களாக நாமும் இருப்போம் என்றால் நாமும் அவற்றிலே தெளிவடைய நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படுத்தும் பொருளாக அவர்கள் வாழ்கிறார்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்வை புரிந்து கொண்டார். நாம திருமறையில பார்க்கும் பொழுது உடல் ஊனமுற்றோர், நடக்க முடியாதோர், பார்வையற்றோர், பேச்சாற்றலற்றோர், திமிர்வாதக்காரர், அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறதையும் அவர்களிடத்திலே அன்பும் கரிசனையும் காட்டுகிறதையும் நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து அவர்களிடத்தில் அன்பும் கரிசனையும் காட்டுகின்றதை நாம் பார்க்க முடியும். இது எப்படி காட்ட முடியும் என்றால் அவருடைய வாழ்வை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே அவர்களிடத்திலே நாம் அன்பையும் கரிசனையும் காட்ட முடியும். இன்றைய நாளிலும் நாம் அவ்வாறாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அவர்களும் நம்மை போல இறை மக்களே, அவர்களும் இந்த சமூகத்தின் அங்கங்களே என்று சொல்லி அவருடைய நிலைப்பாட்டை உணர அவர்கள் மோஸ்ட்லி ஏழ்மைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். உடலிலே ஏற்படுகின்ற ஊனங்களின் நிமித்தமாக, குறைபாடுகளின் நிமித்தமாக, படிப்பாற்றல் அற்றவர்களாக, சரியான வேலைகளுக்கு செல்ல முடியாமல் வறுமை நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். அதனாலேயே அவருடைய வாழ்வு பாதிக்கப்படுகிறது. அதனால் நாம் அவர்களை புரிந்து கொள்ள, அவர்களுடைய நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ள, அவர்கள் மீது அன்பும் கரிசனையும் காட்ட நாம் அழைக்கப்படுகின்றோம். அவர்களை மாற்றுத்திறனுடையோரின் மனநிலைகளை நாம் புரிந்து கொண்டு அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, மாற்றுத்திறனுடையோரை நாம் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க, அவர்களை அரவணைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்றவர்களுக்கு கூட நாம் சரியான அங்கீகாரங்களை அவர்களுக்கு நாம் கொடுப்பது கிடையாது. அவர்களை நாம் அரவணைப்பது கூட கிடையாது. அவர்களை நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோம். இன்றைய நாளிலும் நாம் படிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியான யாத்திரையான 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவனுக்கு ஒரு அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குமாயும் மந்தனாவும் வந்தவன் என்றார். ஆண்டவர் மோசேயை பெரிய ஒரு இறைப்பணி, விடுதலை பணியை ஆற்றும்படியாக இருக்கிறார். அங்கு மோசே சொல்லுகின்ற பதில், நான் மந்தனாகவும் திக்குமாயும் உள்ளவன், வாக்கிலே வல்லவன் அல்ல, நான் பேச்சாற்றல் அற்றவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனை விடுதலையின் பணிக்காக அவனை அழைக்கின்றதை பார்க்கலாம். மாற்றுத்திறனுடைய அந்த மோசையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதை, அங்கீகாரம் வழங்குவதை நாம் பார்க்கலாம். அந்த பெரிய பணியை அவனிடத்தில் கொடுக்கின்றதை நாம் பார்க்க முடியும். பார்த்தனா, நீ போ, நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்கிறார். நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு ஆலோசனை வருவேன், நான் உனக்கு பேச்சை எடுத்து தருவேன் என்று அந்த இடத்துல நாம் சொல்கிறதை பார்க்கலாம். ஆண்டவர் அவனை அரவணைத்துக் கொள்கிறார், அங்கீகாரம் கொடுக்கிறார், அரவணைத்துக் கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். 16வது வசனத்துல, இவ்விதமாய் அவனோடு வாயாக இருப்பான், அவனோடு கொடுப்பதை நாம் அவனோடு பயணிப்பதற்கும் பேசுவதற்காக அவனை நியமிப்பதையும் நாம் பார்க்கலாம். அரவணைக்கின்ற அந்த நிலைப்பாடு, அரவணைக்கின்ற அந்த நிலைப்பாடு இன்றைக்கும் நாமும் அந்த சுகவீனமாக குறைபாடுகளோடு இருக்கின்றவர்களை நாம் ஒதுக்கி தள்ளாதபடி அவர்களை நாம் அங்கீகரிக்க, அரவணைக்க, அவர்களுக்கு உதவியாளர்களாக நாம் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உதவியாளர்களாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் கூட பார்க்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரங்களும் பலம் கொண்டது. பார்த்தீங்கன்னா பேதுரும் யோவானும் அந்த இடத்துல வரும் பொழுது அங்கே இருந்தவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனை வலது கையை பிடித்து, அது அந்த அரவணைப்பதின் அடையாளம். அரவணைக்கிறார்கள், அவரை
ஏற்றுக்கொள்கின்ற நிலைப்பாடை நாம் பார்க்க முடியும். அத்தோடு பார்த்தீங்கன்னா உடனே அவனுடைய கால்களும் கரங்களும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை குறித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அங்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கீகாரம் தேவாலயத்திற்குள்ள யாருமே அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அங்கு அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அரவணைக்கின்றார்கள், அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் நாமும் அந்த அங்கீகாரத்தை அவர்களை அரவணைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் வரைக்கும் நாம் அந்த பிள்ளைகளை குறித்த, உடலிலே குறைபாடு உள்ள பிள்ளைகளை குறித்த சிந்தனைகள் எவ்வாறாக இருந்தது, எவ்வாறாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், அந்த புரிதலிலே தெளிவை பெற, அவர்களை அரவணைக்க, அவரை அங்கீகரிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக நாம் அவர்களுக்கு வாழ்வு வழங்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திமிர்வாதத்தினாலே பார்த்தீங்கன்னா சந்திரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறார். அது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது மென்டலி இல் அல்லது வலிப்பு நோய் உடையவனாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சுகவீனமாய் இருந்த அந்த சந்திரோகியன் திமிர்வாதக்காரனுக்கு கடவுள் சுகமருளுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல அப்போஸ்தலர் பகுதியில் பார்த்தீங்கன்னா யோவானும் பேதுரு சொல்கிறது, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார். ஏதோ அவனுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் ஏதாவது ஒரு காசு கொடுப்பாங்க, உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு அவன் பிச்சை கேட்கிறான். அந்த நடக்க முடியாத பிச்சைக்காரன் கேட்கிறான். ஆனால் அவர்கள் சொல்றார், பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். அவனுக்கு அந்த நேரம் மாத்திரம் உதவுவதல்ல, வாழ்வு வழங்குகின்றவர்களாக அது காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் பல நேரங்களில் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஏதோ அந்த நேரத்தில் உதவி செய்தால் போதும் என்று சொல்லி சிந்தனை உடையவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் வாழ்வு வழங்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வாழ்வு வழங்க வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் அங்கு நாம் படிக்க கேட்ட மத்தேயு பகுதியிலே அவர்களாக இயேசு கிறிஸ்து தருகிறார். உங்களுடைய விசுவாசம் எங்கே போயிற்று? விசுவாசத்தோடு நாம் இப்படி குறைபாடு உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் சுகம் தருகிறவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் உபவாசத்தோடு காத்திருந்து திறப்பிலே நின்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி சரீரங்களிலே குறைபாடு உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் வாழ்வு வழங்குகின்றவராக இருக்கின்றார். நாமும் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்வு வழங்குவோம், அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு வாழ்வு வழங்குவோம், ஆலோசனை வழங்கி நாம் வாழ்வு வழங்குவோம், அரவணைத்து அவர்களை வாழ்வு வழங்குவோம், கடவுளிடத்திலே மன்றாடி நாம் வாழ்வு வழங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1982 டிசம்பர் 4 ஆஸ்திரேலியாவிலே மெல்பேர்ன் நகரிலே ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு கையும் இல்லை, காலும் இல்லை, ஒரு சதை பிண்டமாக அந்த குழந்தை பிறக்கிறது. அங்கிருக்கின்ற மக்கள் அனைவரும் சொல்கிறார்கள், இந்த குழந்தையை கொன்று விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர் அந்த குழந்தையை கொல்ல மறுத்து, இது எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்த ஈவு என்று சொல்லி அந்த குழந்தையிடத்துல அன்பையும் இரக்கத்தையும் கரிசனையும் காட்டி நம்பிக்கையும் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறார்கள். அந்த பிள்ளை நாம் அனைவரும் அறிந்த நிக் என்று அழைக்கப்படுகின்ற நிக் விஜிஸ் என்ற மனிதர் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவர் இன்றைக்கு பெஸ்ட் மோட்டிவேட்டராக, உலகின் புகழ்பெற்ற பெஸ்ட் மோட்டிவேட்டர், நம்பிக்கை வழங்குகின்றவராக காணப்படுகிறார். அதே போல ஆஸ்திரேலியா நகரிலே நற்செய்தியாளராக, சுவிசேஷகராக இன்றும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைய நாளிலும் நாமும் அதே போல சரீரங்களிலே குறைபாடு இருக்கின்றவர்களை நாம் தாங்க, அவர்களை நாம் அந்த அன்பும் இரக்கத்தையும் காட்டி நம்பிக்கை ஊட்ட நாமும் அழைக்கப்படுகின்றோம். மாற்றுத்திறனுடையவருக்கு வாழ்வு வழங்கும் கருவிகளாக நாம் செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய கருத்திலே நாம் இந்த நல்ல பணிக்காக நம்மை
நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய ஞாயிறு மாற்றுத்திறனுடையோர் ஞாயிறாக அனுசரிக்கவும் அவருடைய வாழ்வை குறித்து சிந்திக்கவும் ஆண்டவரை கிருபை தந்தே அதற்காக உங்களை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களும் இறை சாயலை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டு அவர்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே அவர்களையும் நாங்கள் அங்கீகரிக்கவும், ஆண்டவரே அவர்களை அரவணைக்கவும், அவர்களுக்கு வாழ்வு வழங்கத்தக்க அவர்களை வழிநடத்தவும் ஆண்டவரை எங்களுக்கு ஆற்றல் வழங்கும்படியாக சொல்கின்றோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்வு உயர நாங்கள் எங்களையும் அவரோடு ஈடுபடுத்திக் கொள்ள அன்று ஆர்வம் மோசையோடு இணைந்து அந்த விடுதலை வாழ்வுக்காக இணைந்து பயணிக்கிறோமோ அதே போல நாங்களும் அந்த மக்களுடைய விடுதலை வாழ்வுக்காக இணைந்து எங்களை அர்ப்பணித்து அன்றே நாங்கள் வாழ ஆண்டவர்களுக்கு ஆற்றல் வழங்கும்படியாக சொல்கின்றோம். உங்களுடைய கிருபைதாமே எங்களை நாங்கள் வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் திருப்பெயரில் இருக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, வழக்கம் போல வருகின்ற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஆராதனை நடைபெறும். நீங்கள் அனைவரும் அந்த ஆராதனையில பங்கு கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோடு ஒரு ஜெப குறிப்பு. நம்முடைய ஆலயத்தை சார்ந்த ரத்ன சிங் ஐயா கணவனார் உடல் சுகவீனமாக விநாயகா மிஷன் ஹாஸ்பிட்டலில் சேலத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே நீங்கள் நினைப்பொருபடியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதுமாக ஆண்டவரே, உடல் சுகவீனமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ரத்ன சிங் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி மன்றாடும் பொழுது நீ சொல்லுவதை நன்றி ஆகிறேன். இப்பொழுதுமாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவரை அழுபடியாக ஜெபிக்கின்றோம். நடக்க இருக்கின்ற சிகிச்சைகளிலே ஆண்டவருடைய கிருபையும் உடன் இருக்கட்டும். நல்ல சுகத்தோடு கடந்து வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தத்தக்க கிருபைகளையும் தன்னத்தில் வந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஆண்டவருடைய திட்டத்துக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெப நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கேராவிகள் சேராவிகள் மத்தியிலே வீற்றிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அதுவுமாக எங்களுடைய வாழ்வில் இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஜெபங்களுக்காக நாங்கள் நடிச்சிருக்கின்றோம். ஒருமனப்பட்டவர்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாளிலும் கூட ஆண்டவரே, சரீரங்களிலே குறைவாக உள்ளவர்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இப்பொழுதுமாக ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே, உடல் குறைபாடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் விளங்கத்தக்கதாக ஆண்டவரே, அவர்கள் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை கிருபிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்ன பத்திரத்துல எழுந்து நடந்தான் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, யார் யார் தன்னுடைய வாழ்விலே கடினமினாலும் கஷ்டத்தினாலும் முடக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவர், நீங்களுடைய வாழ்விலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து ஆண்டவரே, அவர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுத்து அருமையான பிள்ளைகளை எழுந்து நட என்று சொல்லி அவருடைய கண்களை பிடித்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி குறைபாடு உள்ளவர்களே ஆண்டவரே, மனதளவிலே சரீரளவிலே எந்த நிலையிலே அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை அங்கீகரிக்கத்தக்கதான அந்த மனநிலையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு நிலைகளிலே அவர்களை இழிவாக என்கின்ற நிலைப்பாட்டை இதுதான் வரைக்கும் நாங்கள் கொடுத்தவர்களாக காணப்பட்டோம். எப்பொழுதுமாக ஆண்டவரே, அந்த மக்களையும் ஆண்டவரே, இறை சாயின் அன்பர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள் அறிந்து புரிந்து கொண்டு ஆண்டவரே, அவர்களோடு என்னுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் இறக்கத்தையும் பிரச்சனையும் புரிந்து கொள்ளத்தக்கதான ஆற்றலை ஆண்டவரை தருபடியாக ஜெபிக்கிறோம். இந்த
வாழ்வு முன்னேற ஆண்டவரை கிருபையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாழ்வுக்காக அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுப்பதாக செய்கிற பணிகள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுப்பதாக ஜெபிக்கிறோம். பொதுவான பையிலே போடுகின்ற ரூபாய் போல இல்லாதவர்கள் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதம் நடந்ததாக இருக்க ஆண்டவர்கள் சமுதாயத்தின் காரியங்கள் ஆசீர்வாதம் நடந்ததாக வாழ்வுக்கு பயனுள்ள வகையிலே அமைய ஆண்டவரை கிருபையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக உடல் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் கொடுக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பல்வேறு நிலைகளில் தொற்று மூலமாக பாதிக்கப்பட்டவர்களே சுகவீனமாக இருக்கிறவர்களையும் நினைவுகிறோம். ஆண்டவரை நாமே நல்ல சுகத்தை ஆண்டவரை அருள்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையாமே ஒவ்வொருவரையும் தாக்குபடியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேராக அவருடைய கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை நாமே கண்ணோக்கு காண்பவரே ஆண்டவரை இந்த தொழுது கொள்ள முடியாத இந்த சூழ்நிலைகள் பல்வேறு நிலைகளில் அதிகமாக உண்மை விட்டு விளைவு வாழ்கின்ற சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். தகவலை கண்ணோக்கு காண்பவரே நாங்கள் இன்னும் அதிகமாக நெருங்கி இந்த விசுவாசத்தை வளர்த்தற்கான கிருபைகளை ஆண்டவரை தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற வீணான பாவ சிந்தனைகள் செயல்பாடுகளுக்கு எங்களை நாமே விலக்கி காப்பதுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நாமே கண்ணோங்க. ஒவ்வொரு குழுவுடைய தேவைகளையும் ஆண்டவரை நாமே சந்திக்கிறோம். பல பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் காணங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுங்க. ஏற்ற காலங்களை திரும்ப வாழி கொடுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசவத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்ற காலங்களிலே நல்ல சுகப்பிரசவத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக எங்களுக்கு புத்திர சுகியான ஆசீர்வாதம் இல்லையே என்று சொன்னார்களே ஒவ்வொரு நாளும் கனியோடு நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வாக்கியத்தை ஆண்டவர் நீர் அருள்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் ஆண்டவரை நாமே மாற்றிக் கொடுங்க. ஆசீர்வாதங்களை நாங்கள் அருள்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்துக்கு வேண்டிய ஆண்டவரே இந்த சத்துவத்தை ஆண்டவரை அருள்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். என் செய்யறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வேலைகளுக்காக காத்துக்கொள்கிறவர்களுக்கு ஏற்ற காலங்களில் நல்ல வேலைகளை ஆண்டவரை அருள்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சில பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சில பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களிலும் பள்ளிக்கூடங்கள் துவங்கிருக்கிறார்களப்பா. பிள்ளைகளுக்கு அருள்படி நல்ல என்னுடைய சிஸ்டத்தை கொடுங்க. ஆண்டவரே அவர்களும் பள்ளிக்கை செல்வதற்காக ஆயத்தப்படுவது அவருடைய கிருபை இருக்கட்டுங்க. எந்த வேலைகளும் நோய் தொற்றுள்ள பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவரை உடைய கருணை கண்களை அவர்கள் மீது வைத்து அவரை நாமே காத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் பிள்ளைகளுக்கு மேலாக நாங்கள் நல்வழிப்படுத்த நல்ல நிலைக்கு நேராக வழிநடத்த ஆண்டவரை நாமே அதற்கு வேண்டிய ஞானத்தையும் பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாமே போதுமானவராக இருந்து நாமே வழிநடத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய ஊழியர்களை செய்கிறபடியார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக எங்களுடைய பேரவைக்காக ஆயர்களுக்காக ஆய குடும்பங்களுக்காக தனிநாள் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை அதிக உண்மையோடு அவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரை குறித்தாலும் இந்த கடினமான நாட்கள் ஆண்டவரை எங்களுக்கு பல்வேறு படிப்படிகளையும் பாடங்களையும் கற்றுத்தந்திருக்கிறது. ஆண்டவரை வருகின்ற நாட்களில் அவரை அறிந்து அவரை கேட்டபடி உண்மையோடு ஒத்துழைத்தோம் அவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரை குறித்தபடியாக பல்வேறு பிரச்சனைகளை ஆண்டவரை நிறுத்துகிறேன். எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரை நாமே மாற்றி கொடுத்து சுமூகமான சூழ்நிலையை ஆண்டவரை ஏற்படுத்திக்கிறபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நாங்கள் இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரை கிருபையோடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களை வழிநடத்துகிறது நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவருடைய கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். திருச்சபைக்காக திருச்சபையின் கட்டுமானங்களுக்காக திருச்சபையின் தேவைகளுக்காக திருச்சபை வளர்ச்சி காரியங்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நடத்தி தர இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக யாரையும் தயவடிக்க வேண்டுமோ ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரை தயவு தரும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே அதற்காக முயற்சி எடுக்கின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தமிழ் வளப்படுத்துங்க. ஒவ்வொரு காரியங்களும் ஞானத்தோடு நாங்கள் செயல்படுத்தத்தக்கதான திருவிழை தாரும். ஆண்டவரை எல்லாமே எங்களுக்கு ஆலோசனைகளுக்காக எங்களோடு கூடியிருந்து எங்களை வழிநடத்தபடியாக நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பொறுப்பாளர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். இப்பொழுது மாணவர்களுடைய கருத்தை எங்களை நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரை எல்லாமே பொறுப்படுத்துகிறோம். கேட்க வந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை எல்லாமே பொறுப்படுத்த வழிநடத்தும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம்.
எங்கள் இயேசுவின் திருப்பதி வேண்டும் எங்கள் ஜீவனாகவே ஆமென். உடைய மரணங்களை கட்டி ஆண்டவர் இயேசுவின் தேவர்களை அவரிடம் சென்று சொல்வோம். பரமண்டல பிதாவே, உடைய நாமம் சுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் செய்வதற்கு போல உங்களை செய்வதாக, அருளாளத்தை எங்களுக்கு தாரும். எங்களோட வாணிகள் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீர்வு பிரவேசிக்கப்படும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு உரியவே. ஆமென். தாயும் தந்தையும் ஆகியோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியானவரின் கூட்டுறவும் வழிநடத்துதலும் பாதுகாப்புகளாக இருக்கும். இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட தங்கி தாவலிருப்பதாக. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கிருபையிலிருந்து நாம் வழிபாடு கொள்வதும் அவருடைய தூய பிரசனம் தங்கியிருந்தது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வார்த்தைகளை ஈடுபட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக கொடுத்திருக்கின்ற அந்த விசுவாசத்திற்காக, நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலப்பட விசுவாசத்தில் நாங்கள் நிலைப்பட ஆண்டவர்களுடைய நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவருடைய சமாதானம் தாமே நிறைவாக எங்களுடைய இறுதிகளில் இல்லங்களை விளையாடுகிறோம். தாழ்த்தி எங்களுடைய கருத்தை கொடுக்கிறோம். மீதியான நேரங்கள் காலங்கள் முழுவதும் ஆண்டவரையே கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு திருப்பிக்கிறோம். சிவன நல்லதாகவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக, அவருடைய ஆவிகளுக்காக, சமாதான உங்களுக்காக செல்வோம். கர்த்தருடைய